வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் மெம்பர்களுக்கு வந்த திடீர் மெசேஜ். இபிஎஃப்ஓ கொடுக்கும் ரூபாய் 15,000 பணம் வாங்குவது எப்படி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓ என்கிற ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஆனது பல பிஎஃப் மெம்பர்களுக்கு யூமேங் ஆப் மூலம் ஆதார் முக அங்கீகாரத்தை, அதாவது ஆதார் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் FAT நிறைவு செய்யுமாறு மெசேஜ் அனுப்பி வருகிறது. அந்த மெசேஜ்: அன்புள்ள உறுப்பினரே, உங்கள் UAN ஆனது ஆதார் முக அங்கீகாரத்தை, அதாவது FAT பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படவில்லை. PMVBRY பலன்களை பெற FAD கட்டாயமாகும். தயவு செய்து யூமேங் ஆப் மூலம் உடனடியாக இந்த செயல்முறையை நிறைவு செய்யவும் என்று கூறுகிறது. மேலும் அறியாதவர்களுக்கு PMVBRY என்பது பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற FAD கட்டாயமாகும் என்றும் அந்த மெசேஜில் கூறப்பட்டு உள்ளது. முதல் முறை ஊழியர்களுக்கு ரூபாய் 15,000 வரை பலன். இந்த திட்டம் முதல் முறை ஊழியர்களுக்கு நிதி உதவியையும், முறைசார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க எம்ப்ளாயர்களுக்கு ஊக்கத்தொகைகளையும் வழங்குகிறது. PMVBRY திட்டத்தின் கீழ் முதல் முறை ஊழியர்கள் ரூபாய் 15,000 வரை பலனாக பெறலாம். இந்த தொகை அதிகபட்சமாக ரூபாய் 15,000 என்ற வரம்பிற்கு உட்பட்டு 1 மாத ஊதிய மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் செலுத்தப்படும். 6 மாத பணிக்காலம் முடிந்த பிறகு முதல் தவணை வரவு வைக்கப்படும். 12 மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது தவணை வழங்கப்பட்டு அது ஒரு சேமிப்பு திட்டத்திற்கு மாற்றப்படும். இத்திட்டத்தின் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தில் முதல் முறையாக சேரும் ஊழியர்களுக்கு பொருந்தும். மாத சம்பளம் ரூபாய் 1,00,000 வரை இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 1, 2025 மற்றும் ஜூலை 31, 2027 ஆகிய தேதிகளுக்கு இடையில் உருவாக்கப்படும் பணிகளுக்கு இந்த பலன் கிடைக்கும். கூடுதல் நன்மைகள் மற்றும் எம்ப்ளாயர்களுக்கான ஊக்கத்தொகைகள். பண பலனை தவிர ஊழியர்கள் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்பையும் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்காக நிதி, எழுத்தறிவு திட்டங்களும் பணியிட பயிற்சியும் கூட கிடைக்கும். எம்ப்ளாயர்களுக்கு இந்த திட்டம் ஒவ்வொரு புதிய ஊழியருக்கும் மாதம் ரூபாய் 3,000 வரை ஊதிய மானியத்தை வழங்குகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.